ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக ஒரு காமெடி கலந்த ஒரு சூப்பரான சீன் பார்த்தரலாமா? நான் வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, அவர் வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருப்பாரு. ஆப்போசிட் வீட்ல புதுசா குடி வந்திருப்பாங்க. அங்க தான் ஹீரோயின் வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட எப்படியாவது கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாரு, அந்த வீட்ல ஒரு குட்டி பாப்பா இருக்கும். அது வாசல்ல வந்து சும்மா தான் நின்னுட்டு இருக்கும். அது வாசப்படிய கூட தாண்டி இருக்காது. இவர் என்ன பண்ணுவாரு, ஹீரோ இங்கேயும் இங்கிட்டும் அங்கிட்டும் பார்ப்பாரு. பார்த்துட்டு வேக வேகமா ரோட கிராஸ் பண்ணி வருவாரு. அந்த ரோட்ல சைக்கிள் கூட சரியா போகாது. அந்த மாரி ஒரு ரோடு தான் அது. அந்த ரோட்ல இருக்க டக்குனு என்ன பண்ணுவாருன்னா, வேக வேகமா வந்தவரு இந்த பாப்பாவ தூக்கி தோள்ல போட்டுப்பாரு. உள்ள வேக வேகமா வந்துட்டு, ஆனா இந்த மாரி நடிக்கும்போது அந்த பேசணும்ல அதான் ரொம்ப முக்கியம். என்னம்மாயோ 2 பேரும் இப்படி சும்மா வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, எங்களுக்கு குழந்தைய பெத்தா மட்டும் போதுமா? அத எப்படி வளர்க்கணும்னு தெரியாதா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் பேச ஆரம்பிச்சுருவாரு. என்னப்பா ஆச்சு? என்னப்பா இவ்ளோ கோவமா பேசுற? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும், நான் மட்டும் 1 நிமிஷம் தாமதமா வந்திருந்தேன். அவ்ளோ பெரிய லாரி இந்த ஏரியாக்குள்ள வந்தது. இந்த குழந்தைய இடிக்க பார்த்தது நான் வரலன்னா என்ன ஆகியிருக்கும்? அப்படி இப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த குழந்தையோட அம்மா இருக்காங்களா, அவங்களும் பயந்துருவாங்க. ஹீரோயினும் ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. இவரோட அம்மா இருக்காங்களா வடிவக்கரசி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யார் பெத்த புள்ளையோ தெரியலையேப்பா. இந்த மாரி நல்ல நேரத்துல வந்துட்டு என் புள்ளைய காப்பாத்துறீங்க. நான் உன்ன உயிருள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நல்ல நேரத்துல காப்பாத்துறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற சொல்லுவாங்க. பரவாயில்லங்க. திடீர்னு எதிர்த்தாப்புல நான் அதாவது எதிர்த்தாப்புல தான் நான் குடியிருக்கேன். திடீர்னு வாசப்படிக்கு வந்து நிக்கிறேன். ஒரு பக்கம் ஒரு லாரி வருது, ஒரு பக்கம் உங்க பொண்ணு வருது. என்ன பண்றதுன்னே தெரியல. என் உயிர குடுத்து நான் காப்பாத்திருக்கேன் அப்படின்ற மாரி இவர் சொல்லுவாரு. சொல்லிட்டு சரி குடுப்பா குழந்தைய குடுப்பான்னு சொல்லி கேட்கும்போது வேணாங்க நானே வச்சிருக்கேன். உங்களுக்கு வேலைலாம் இருக்கும். நீங்க அந்த வேலையெல்லாம் முடிங்க. நான் எதிர் வீட்ல தான் குடியிருக்கேன். நான் அந்த குழந்தைய நான் வச்சுக்கிறேன். எனக்கு என்னமோ அந்த குழந்தைய பார்த்தோம்னா ஒரு இது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. குழந்தைக்கு என்னங்க பேர் வச்சிருக்கீங்க? பப்பியா? சரி சரி நீங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வாங்குங்க. நான் எதிர் வீட்ல தான் இருக்கேன். எதிர் வீட்ல தான் இருக்கேன். அதே 10 தடவ சொல்லிடுவாரு. வீட்ல குடியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின பார்த்து சொல்லிட்டே இருப்பாங்க. அவர் குழந்தைய கூட்டிட்டு இப்ப போயிடுவாரு. அவங்க அம்மாக்கு தாங்க முடியாது. பத்தியாடி நம்ம புள்ளைய வந்துட்டு நாட்டிய பேரொளி பத்மினி மாரி வருவேன்னு சொல்றான். என்ன அழகா கொஞ்சம் நானும் தான் புள்ளைய பெத்தேன். இந்த மாரி என்னைக்காவது கொஞ்சம்னா அப்படி கொஞ்சறானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். சாமியாண்டி எதிர் வீட்ல தான் குடியிருக்காரான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் அமைதியாவே நின்னுட்டே இருப்பாங்க. இவர் வந்தவர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கூட போமாட்டாரு. அந்த குழந்தைய வச்சுட்டு வாசல்ல அவர் வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருப்பாரு. அது எதிர் வீட்டு வாசல்ல பார்த்துக்கிட்டே நின்னுட்டு இருப்பாரு. அப்ப அந்த பக்கமா ஒருத்தர் கிராஸ் ஆகுவாரு. அவர் என்ன கேட்பாருன்னா, "என்ன பழனிசாமி அண்ணா வீட்ல யாரும் விருந்தாளி வந்திருக்காங்களான்னு?" கேட்பாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு சொல்லும்போது, கையில குழந்தையோட நிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்ல இது எதிர் வீட்டு குழந்தை. அது பார்த்தோனே எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அதான் வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எதிர் வீட்டுக்கு ஒரு வயசு பொண்ணு வந்துட்டா போதுமே, அங்க இருக்க குழந்தைங்க மேலாம் பாசம் பொத்துக்கிட்டு வந்துருமேன்ற மாரி இவர் கேட்பாரு. எல்லாம் முடிஞ்சிரும். இப்ப பார்த்தீங்கன்னா வீட்ல சும்மா வெட்டியாவே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. எந்த வேலையுமே வீட்டுக்கு பார்த்து கொடுக்க மாட்டாரு. அப்ப அவங்க அப்பா பாட்டுக்கு திட்டிக்கிட்டே இருப்பாரு. ரேஷன் கடைக்கு கூட போமாட்டியா? அதுவும் நான் தான் போணுமான்னு கேட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா ரேஷன் கடைக்கு போக சொன்னா போமாட்டாரு. ஏன்னா அந்த பையெல்லாம் எடுத்துட்டு வரும்போது வயசு பொண்ணுங்கலாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு செய்ய மாட்டாரு. உடனே அவங்க அம்மா வேற சும்மா இல்லாம அவருக்கு சுத்தி போடுவாங்க. உடனே அப்பாவுக்கு வந்து செம்ம கோவம். எந்த வேலை வெட்டிக்கு போக மாட்றான். வீட்ல ஊதாரியா சும்மாவே திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன கண்டிஸ்ட்ரி பற்ற போது நீ சுத்தி வேற போட்டுட்டு இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா இருங்க புள்ளைய வேற சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி போட்டு துப்புடா அப்படின்னு அவர் துப்ப வச்சுட்டு ஒரு அடி நவுந்து வரணும்னு அவரும் நவுந்து வந்துட்டே இருப்பாரு. திரும்பவும் அவங்க அப்பா ஆரம்பிச்சிரும். ஏன்பா அந்த ரேஷனுக்காவது போயிட்டு வந்தா என்னப்பான்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கவும் இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, வெயில்ல யார் அவ்வளவு நேரம் நிக்கிறது அதெல்லாம் என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லி திரும்பவும் சொல்லிடுவாரு. பெரிய கலெக்டர் புள்ள வாட்ச்மேன் புள்ள தானடா நீ ஒரு நாளைக்கு வெயில்ல நின்னா என்னவா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே அவங்க அம்மாவும் சப்போர்ட்டுக்கு வந்துருவாங்க. உங்களுக்கு ரொம்ப தாங்க ஒன்னே ஒன்னு கருவேப்பிலை கண்ணு மாதிரி பெத்து வச்சிருக்கோம். அவனை போய் வெயில்ல நிக்க சொல்றீங்களே நீங்க போய் வாங்கிட்டு வந்தா என்ன அப்படின்ற மாதிரி அவங்க வேற கேட்பாங்க. திரும்ப திரும்ப அப்பாக்கும் அம்மாக்கும் தான் இப்போ வாக்குவாதம் போயிட்டே இருக்கும். நீ இப்படியே அவனை செல்லம் கொடுத்து கெடுத்துக்கிட்டே இருக்கான்னு அப்பா சொல்லவும், நீங்க ஏங்க இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? இந்த ஏரியால குழந்தை குட்டி இல்லாம எத்தனை குடும்பம் இருக்கு தெரியுமா? 7 8 குடும்பம் கிட்ட அந்த மாதிரி இருக்கு. நம்ம வீட்ல இருக்கிறது ஒரே புள்ள. அவன் இந்த இங்கிட்டும் அங்கிட்டும் போகும்போதெல்லாம் அவன் மேல எவ்வளவு கண்டிஸ்ட்ரி படுது தெரியுமா? அதனால தான் சுத்தி போடலாம் செய்றேன். உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க சலிச்சிட்டு பேசவும், இப்போ ஹீரோக்கு இதுல இருந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். என்ன பண்ணுவாருன்னா வெளியே வருவாரு. ஒரு பையன் அந்த பீ பீ பீன்னு கத்திட்டு இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு இதை வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பான். அதுக்கு வந்து டக்குன்னு அவன் தூக்கி போட்டு தூக்கி பிடிப்பான். திடீர்னு இவர் கேட்ச் பிடிச்சிட்டு அங்கறதே வந்துருவாரு. அந்த பையன் தேடிக்கிட்டு அங்க அங்க பாட்டுக்கு நின்னுட்டு இருப்பான். நேரா எதிர் வீட்டுக்கு தான் வருவார். வந்தவொடனே பார்த்தீங்கன்னா, "பப்பி இங்க பாரு மாமா உனக்காக வந்துட்டு கடைக்கு போய் ₹5 குடுத்து இத வாங்கிட்டு வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு அதட்ட குடுத்தோனே, "அடேங்கப்பா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவ இந்த பிள்ளைய பார்க்கறேன்னா உங்களுக்கு தூக்கமே வராது போலயே. எம்புட்டு பிரியமா இருக்கீங்க என் புள்ள மேலன்னு" சொல்லிட்டு அவங்க வேற அம்மா வேற ஹீரோனோட அம்மா வேற அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் மடியில உட்கார வச்சுட்டு தங்கச்சிக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அம்மாட்ட கொஞ்சம் உப்பும் காஞ்ச மிளகாவும் போய் எடுத்துட்டு வாங்கன்னு எதுக்கு ராசா அத உடனே வரேன்ட்டு அவங்க வேற போயிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க சாப்பாடு ஊட்டும்போது பார்த்தீங்கன்னா, புச்சி பப்பி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் கைய டச் பண்ணி கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு பாப்பாவ. சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கவும், நான் காலையிலேயே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்துட்டு அந்த ஹீரோயின் பேசுற ராதிகா பேசுற அந்த மாடுலேஷன் அந்த வாய்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதை கேட்கறதுக்கே. அவங்க அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவர் உடனே அதை கேட்டுட்டு சரி சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க உப்பு மிளகாவும் எடுத்துட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் கிழக்க பார்த்து உட்காருங்கன்னு எதுக்குன்னு அவங்க கேட்பாங்க. தம்பி சொன்னது காரணம் இருக்கு திரும்பி உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்லவும் இவங்க திரும்பி உட்காந்துப்பாங்க. சுத்து இந்த பக்கம் 3 சுத்து அந்த பக்கம் 3 சுத்துன்னு சுத்துன்னு சுத்திடுவாரு. அதுக்கப்புறம் இதை மட்டும் அடுப்புல போடுங்க அப்படின்றவாரு. கேட்டா வந்துட்டு இப்போ பாப்பாவை சுத்தாம ஹீரோயினே சுத்துவாரு. என் தம்பி குழந்தைக்கு தானே டிஸ்ட்ரிபியூட் கேட்கும்போது 2 குழந்தைக்கும் சேர்த்துதான்ற மாதிரி அவர் சொல்லி முடிச்சு விட்டுருவாரு. வந்து அம்மா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அடேங்கப்பா நீ சொன்னது உண்மைதான் தம்பி. என் புள்ள மேல எவ்வளவு டிஸ்ட்ரி பட்டிருக்கு. அடுப்புல போட்டா டப்பு டப்புன்னு வெடிக்குதுப்பா அப்படின்னு சொன்னோன்னு பாத்தீங்கன்னா, எங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. குழந்தை குட்டி இல்லாத வீடு வந்து இந்த ஏரியாவில் 7 8 வீடு இருக்கு. நம்ம குழந்தை குறுக்கு நடுக்கு நடக்கும்போது எவ்வளவு கண்டிச்சு படுத்து தெரியுமா? அவங்க அம்மா சொன்ன டயலாக் அப்படியே இங்க ஜெராக்ஸ் எடுத்து இங்க கொடுக்கவும் இவங்க அப்படியே முடிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா அந்த ரேஷன் கார்டை கூட ரேஷனுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அம்மா வந்துட்டு ரேஷன் கார்டும் பையெல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. உடனே என்ன கேட்பாங்கன்னா, நீ இப்பதான் ஊருக்கு புதுசா வந்திருக்கோம். ரேஷன் கடை எங்கன்னு தெரியாம எப்படி நீ போயிட்டு வருவேன்னு கேட்டா 4 பேருக்கு விசாரிச்சுட்டு போயிட்டு வந்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. என்னங்க நீங்க நான் எதிர் வீட்டில் குடியிருக்கேன். இதை கூட நான் செய்ய மாட்டேனா? நானே உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ரேஷன் வாங்கி பத்திரமா நானே அதை எடுத்துட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன்னு சரிம்மா பொண்ணு அந்த தம்பி கூட போமான்னு அவங்களும் சொல்லிடுவாங்க. இவங்களும் ரெடியாகி 2 பேரும் வெளியே வருவாங்க. வேக வேகமாக நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவங்க அம்மாவை பார்த்துருவாரு. பார்த்த உடனே என்ன சொல்வாருன்னா, ஏதோ மறந்து வச்சிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே வரமாட்டாரு. ஏன்னா அவங்க அம்மா வாசப்படியில் நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் ரேஷன் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாருல. டக்குன்னு வந்துட்டு ஏதோ மறந்த மாதிரி இருக்கணும்னு ஹீரோயின் வந்துட்டு கார்டு இருக்கு, கார்டில் பணம் இருக்கு, பையெல்லாம் இருக்கு, வேற என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மா அப்பா உள்ள போயிடுவாங்க. எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது ஏற்கனவே கிண்டல் பண்ண வருவாரு, கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. அதெல்லாம் கண்டுக்காம வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோனோட தாத்தா எத்தாப்புல வந்துருவாரு.
வருவாரு. அப்புறம் வந்து தாத்தா என்ன சொல்லுவாருன்னா, "ஏமன் எங்க போற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல அவங்களுக்கு ரேஷன் கடை தெரியாது. அதான் கூட்டிட்டு போய் காட்டலாம்" அப்படின்னு அவங்கள கூட்டிட்டு போய் காட்டுறதுக்கு நீயே போய் வாங்கிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, "ஆமா சார் நானும் அதுதான் நினைச்சேன்ன உடனே, இல்ல அவங்க ஊர சுத்தி பார்க்கணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதெல்லாம் ஊர சுத்தி பார்க்கறதெல்லாம் இப்ப பண்ணக்கூடாது. நீ போய் வாங்கிட்டு வா போன உடனே சரிங்க சார்ன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் அவர் தாத்தா கூட்டிட்டு போயிருவாரு. ஒரு வழி இல்லாம ரேஷன் கடைக்கு வந்து ஜாமானும் வாங்கிருவாரு. ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா வந்துகிட்டு இருப்பாரு. அவங்க அப்பாவ பார்த்தோன்னே காலையில நம்மள ரேஷன் கடைக்கு போ சொன்னாரு போலயே, இப்ப இந்த ரேஷன் கடைக்கு அடுத்த வீட்டுக்காக போயிட்டு வந்தோம்னு தெரிஞ்சது நம்ம தோல உரிச்சிருவான்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சிட்டே இருப்பாரு. என்ன பண்ணுவாரு பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி மாதிரி ஒரு இடம் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு அந்த 2 வாங்குன ரேஷன் கடை பை இருக்குல்ல, அது 2த்தையும் உள்ள வச்சிருவாரு. நடு ரோட்ல நிக்கிறத அப்பா பார்த்தோன்னே என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, சும்மா தான்ப்பா இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. வீட்டுக்கு போடா வெயில்ல நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவர் பாட்டுக்கு நின்னுட்டே இருப்பாரு. போடா வீட்டுக்குன்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா, அப்பதான் ஒரு குட்டி பையன் வந்துட்டு அந்த குப்பை தொட்டியில குப்பை கொட்ட வருவான். அரிசி அரிசி அரிசின்னு கத்த ஆரம்பிச்சிருவான் அவன் பாட்டுக்கும். உடனே கூட்டம் கூடிரும். உடனே எல்லாரும் அரிசி அந்த பைய போட்டு பங்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இவர ஹீரோட அப்பா என்ன பண்ணுவாரு, என்ன பிரச்சனைங்க என்ன பிரச்சனை எல்லாரும் பொறுமையா இருங்க. எல்லாரும் தான் பார்த்திருக்கோம். இப்ப எல்லாருக்கும் தான பங்கு வேணும். என் பையனும் கூட தான் பார்த்திருக்கான். அதனால எல்லாருக்கும் ஒரு கைப்பிடி அள்ளி அள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ எல்லாரும் இப்ப சமமா பிரிச்சுப்பாங்க. அந்த அரிசியை பிரிச்சுட்டு இப்ப ஹீரோ கிட்ட வந்து என்ன சொல்லுவாருன்னா, உன்னால எனக்கு 1 கிலோ அரிசி லாபம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிருவாரு. இவருக்கு வேர்த்து கொட்டும் என்ன பண்றதுனே தெரியாது. அதோட பார்த்தீங்கன்னா இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல ஒருத்தர் அயர்ன் பண்றவர் வம்பு வளர்த்துட்டு இருப்பார்ல அவர் வருவாரு. வந்தோனே பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ரூ. 25 இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், எதுக்குன்னு கேட்பாரு. நீ இருக்கான்னு சொல்லணும் காரணத்தை சொல்லுங்க தரேன்னு சொல்லி அவர் சொல்லவும் அவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லுவாரு. அவர் ரூ. 25 கொடுத்துருவாரு. அந்த காசுல அரிசி வாங்கிட்டு வந்து உங்க வீட்லயும் கொடுத்துருவாரு. இப்ப அவர் கொடுத்த கடனை கேட்கறதுக்காக அவர் வீட்டு வாசல்ல வந்து நிக்கவும் வீடு ஃபுல்லா அலசி தேடி எதுவுமே கிடைக்காது ஹீரோக்கு. ஒரே ஒரு கொலுசு மட்டும் தான் சின்ன கொலுசு மட்டும் ஒண்ணு கிடக்கும். அத கொண்டு வந்து இவர்ட்ட கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்வாருன்னா, என்னப்பா இது கொலுச கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, வீடு ஃபுல்லா அலசி பார்த்துட்டேன் எதுவுமே கிடைக்கல. இதான் இருந்தது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லவும், பின் முன்னாடி கொலுச கொடுத்துட்டு பின்னாடி போலீஸ்ல சொல்லிடாத பண்ணோனே, சரி சரி போப்பான்ட்டு அனுப்பி விட்டுருவாரு. கொஞ்ச நேரத்துல தான் அவருக்கு ஒரு யோசனை வரும். டக்குனு போனவர நிப்பாட்டி அந்த கொலுச கொஞ்சம் குடுன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவர் அந்த கொலுச கொடுத்தோனே பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் நான் எதிர் வீட்டுக்கு போயிட்டு வரணும்னா, எதுக்குப்பான்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல எதிர் வீட்ல அந்த பொண்ணு தனியா இருக்கு. அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இது உங்க வீட்டு கொலுசா உங்க பாப்பாவோட கொலுசான்னு கேட்பேன். அது இல்லன்னு சொல்லும். அப்ப அடுத்தவங்க பொருள் நம்மளுக்கு எதுக்கு? அது கொண்டு போய் ஸ்டேஷன்ல குடுத்தரலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது, என் மேல உள்ள நல்ல அபிப்பிராயம் வரும். அதுலயே எங்க காதல் வளரும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், இதெல்லாம் தேவையாப்பா சும்மா இருக்க பொண்ணுகிட்ட போய் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பாரு. நீ இங்கேயே இரு. அவ இல்லன்னு தான் சொல்லுவா. நான் எடுத்து கொண்டு திரும்ப உன்கிட்ட கொடுத்துறேன். நீ வாங்கிட்டு போன்னு சொல்லவும், சரின்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, இப்ப உள்ள வரும்போது ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. என்னங்க வீட்ல யாரும் இல்லன்னு கேட்கும்போது, அப்பா தாத்தா வெளிய போயிருக்காங்க. அம்மா அவங்க வெளிய போயிருக்காங்க அப்படின்னு அவங்க பாட்டுக்கு பேசும்போது, அது ஒண்ணும் இல்லங்க. நான் வெளிய வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வாசல்ல இந்த கொலுசு கிடந்துச்சு. இது நம்ம பப்பி தானே பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, அவங்களும் வாங்கி திருப்பி திருப்பி பார்ப்பாங்க. இதோட திருப்பி திருப்பி பார்த்த ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இது நீங்க சொல்றது கரெக்ட் தான். இது பப்பியோடது தான். அவ எப்பவுமே அப்படிதான் செய்வா. ஏதாவது பொருளை வெளிய கொண்டு போய் வாசல்ல போட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, நல்லா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி இவர் கேட்க ஆரம்பிச்சிருவாரு. அப்பவும் அவங்க வந்து இது பப்பியோடது தான் உறுதியா சொல்லிடுவாங்க. அந்த டைம் பார்த்து தாத்தா வேற வந்துருவாரு. என்னம்மா பிரச்சனை கேட்கும்போது, நம்ம பப்பியோட கொலுசு தொலைச்சிட்டா தாத்தா. இது சார் தான் கொண்டு வந்து கொடுத்தாருன்னு சொல்லும்போது, வெரி குட் மேன். இப்படி தான் எப்பவும் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாம இருக்கணும். நீ எப்பவும் இப்படியே இரு. எனக்கு பசிக்குது வந்து சாப்பாடு போடுமான்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு போயிருவாரு. இவருக்கு என்ன பண்றதுனே தெரியாது. பார்த்தீங்கன்னா ரொம்பவே சோகமாயிடும். சரின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பிடுவாரு. இப்ப சாயங்காலம் அவர் எங்கேயோ வெளிய போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வாசல்ல நின்னுட்டு இருப்பாங்க. பழனி சார் கொஞ்சம் இங்க வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவரும் வருவாரு. வரும்போது காலையில நீங்க ஒரு கொலுசு கொடுத்தீங்கல்ல, அது வந்து எங்களோடது கிடையாது. பெட்டியில இருந்துச்சு. அம்மா அப்புறம் தான் காட்டுனாங்கன்னு. அப்படியா? அப்ப அந்த கொலுசு தரீங்களான்னு கேட்கும்போது, நீங்க தானே சொன்னீங்க அது அடுத்தவங்க பொருள் நம்ம ஆசைப்படக்கூடாதுன்னு. அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துறணும். அங்க போய் கொடுத்துட்டீங்களான்னு கேட்பாரு. ஆமா. அதுல தான் உங்களுக்கு சங்கடமான்னு கேட்பாங்க. இல்ல அதானே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. அதோட இப்ப சாயங்காலம் 5 மணி ஆயிடும். ஹீரோயின் வரேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போயிட்டாங்களா? அப்ப 5 மணி ஆயிடும். அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, குடுகுடுப்புக்காரர் இருக்கார்ல அவர் வருவாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்வாருன்னா, இந்த மாதிரி வந்துட்டு இந்த வீட்ல ஒரு பாப்பா இருக்கு. அந்த 8ஆம் நம்பர் உள்ள வீட்ல ஒரு பாப்பா இருக்கு. அந்த பாப்பாக்கு கல்யாணம் ஆக வந்துருச்சு. மாப்பிள்ளை வந்துட்டு வெளியூர் கிடையாது. உன் ஊர் தான். அவன் வந்து சொந்த பந்தம்லாம் உனக்கு கிடையாது. அவன் பக்கத்திலே தான் இருக்கான். அவன் பக்கத்திலே தான் நல்லா இருக்கு. நல்லா கேட்டுக்க தாயி. அவன் எப்படி இருப்பான்றத நான் சொல்லிடுறேன். மாப்பிள்ளை மாநகரம் தான் மாநகரம் தான். அது மட்டும் இல்லாம அவ வந்துட்டு கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட். கருப்பு சட்டை நல்லா கேட்டுக்க தாயி. கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இது எல்லாத்தையும் காதுல வாங்கிருவாங்க. காலையில 7 மணி அவர் 4 தடவை சொல்லிட்டு போயிடுவாரு. இப்ப ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 7 மணி ஆயிடும். வாசல்ல வந்து நின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, எதிர் வீட்ல தானே இருக்காரு. ஜன்னல் வழியா பார்த்துட்டே இருப்பாரு. 6:50 6:55 ஆயிட்டே இருக்கும். அவர் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருப்பாரு. அவர் தான் கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் அவர் எடுத்து வச்சிருப்பாரு. இந்த மாதிரி சொல்ல சொன்னதும் அவர் தான். எல்லாம் பண்ணிட்டு ரெடியா நின்னுட்டு இருப்பாரு. 7 மணி ஆனாலும் கரெக்ட்டா ட்ரெஸ் மாத்திட்டு போய் நின்றணும்னு சொல்லிட்டு நின்னுட்டே இருப்பாரு. ஹீரோயின் முன்னாடியே வந்து நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப வேக வேகமா ட்ரெஸ் மாத்திட்டு வாசல்ல வந்து நின்றுவாரு. ஹீரோயின் பார்ப்பாங்களான்னு பார்த்தா பார்க்கவே மாட்டாங்க. அப்படி இருமிட்டே இருப்பாரு. அவங்க சுத்தமா கண்டுக்க மாட்டாங்க. உடனே இந்த மாதிரி அவர் கண்டினியூஸா இரும ஆரம்பிச்சிரும். உடனே ஹீரோயின் திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சட்டை பேண்ட் அப்படியே உதற மாதிரிலாம் பிடிச்சி நின்னுட்டு இருப்பாரு. அவங்களுக்கு பார்த்த உடனே புரிஞ்சிரும். இருந்தாலும் கண்டுக்காத மாதிரி திரும்பவும் தேடி தேடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவருக்கு ஒரு மாதிரியா என்னடா இது கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் தானே சொன்னோம் கண்டுக்கவே மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை இழந்து திரும்ப ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கே வந்துருவாரு. இவர் என்ன சொல்வாருன்னா, காலையில 7 மணி ஆகுது. இப்பவே இந்நேரத்துக்கு என்ன வெயில் பார்த்தீங்களான்றாரு. அப்பவே அதோட அந்த மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, என்ன வாசலே பார்த்துட்டு இருக்கீங்க என்னன்னு கேட்கும்போது, நேத்து ஒரு விஷயம் நடந்தது அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. போது பார்த்தீங்கன்னா, இல்ல காலையில ஒரு குடுகுடுப்புக்காரர் வந்தாரு. அவர் விஷயம் சொன்னாருன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல எது வேணா பொய்யா போகலாம். ஆனா குடுகுடுப்புக்காரர் சொன்னது வந்து கண்டிப்பா நடக்குங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே என்ன சொன்னான்னு இல்ல என்ன கட்டிக்க போறவரு வருவாராம் அப்படின்னு மாதிரி இவங்க சொல்லுவாங்க. சொன்னோட பார்த்தீங்கன்னா, என்னன்னு சொல்லிருப்பாரு அடையாளம் சொல்லிருப்பாரு. என்ன சட்டை என்ன பேண்ட் அதெல்லாம் சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. என்னன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி போட்டுரும். இல்ல நல்லா யோசிச்சு பாருங்க. கருப்பு சட்டை வெள்ளை பேண்டா தாங்க இருக்குன்னு சொல்லும்போது, இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் உறுதியா சொல்லும்போது, உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது, இல்ல பொதுவா எல்லாரும் கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் இப்ப நான் கூட பார்த்தீங்கன்னா, இல்ல எனக்கு நல்லா தெரியும். வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அங்க இல்லன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்கன்னு இல்ல எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்பதான் அங்க ஒருத்தர் வந்துட்டு இருப்பாரு. வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் போட்டு வருவாரு. ஐயோ அங்க வராரு பாருங்களேன். அவர் தான் என் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னோனே இவருக்கு ஒரு மாதிரி கலரை மாத்தி போட்டு இப்ப பெரிய பஞ்சாயத்து ஆயிரும் போலன்னு சொல்லி இவருக்கு வேற பக்கு பக்குன்னு இருக்கும். கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட்டா ஹீரோட அப்பா பேரை சொல்லி அவர் இருக்காரான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அவர் தான் எங்க அப்பா அப்படின்னு சொல்லி அவர் இருக்காருன்னு கேட்டா, இல்ல அவர் வெளிய போயிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க.
கருப்பு பேண்ட் போட்டுருக்காருல, அவர் வேற வந்து நின்னுட்டு, அவர் எங்க போயிருக்காரு? உடனே இவங்க ஹீரோயின், அவர் வெளிய போயிருக்காரு. அவர் எத்தன மணிக்கு வருவாரு? அவர் 4 மணிக்கு வருவாரு. அப்படின்ற மாரி இவங்க வேற பேசிட்டே இருப்பாங்க. இந்த மாரி ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் வந்தாரு, உங்க அப்பா கிட்ட சொல்லிடுங்கன்னோனே, ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க, நானே எங்க அப்பா கிட்ட சொல்றேன். இல்ல நான் சாயங்காலம் வந்து அவர்ட்ட சொல்றேன். பரவாயில்ல என்கிட்டயே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, இல்ல நான் சாயங்காலம் வரேன்னு சொல்லுவாரு. சாயங்காலம் வருவீங்களா? கண்டிப்பா வருவீங்களா? இதே ட்ரெஸ் போட்டு வருவீங்களா? அப்படி இப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு. வரேன். இதே ட்ரெஸ் போட்டு வரேன் அப்படின்ற மாரி அவரும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிருவாரு. இவங்களும் அவர்ட்ட பயங்கரமா பேசிட்டே இருப்பாங்க. அவர் பை 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 டாடா அப்படின்ற மாரி எல்லாம் சொல்லி முடிச்சு இவர்ட்ட திரும்புவாங்க. திரும்பினோன பயங்கர வெறியேறி நின்னுட்டு இருப்பாரு. பாத்தீங்களா மாப்பிள்ளை எவ்வளவு நல்லா இருக்காருல்ல, பேர் கூட அவர் நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா, அவன் நல்லாவே இல்லங்க. அது கூலிங் கிளாஸ்லாம் கண்ணாடிலாம் போட்டுட்டு இருக்கானே, நீங்க கூட தான் கண்ணாடி போட்டுருக்கீங்கன்னோனே, இது கூலிங் கிளாஸ், அதுவும் கூலிங் கிளாஸ் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசவும் பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு இருக்க பிடிக்காத அவர் பாட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிருவாரு. அப்புறம் அது ஹீரோயின் வந்து வேணும்னே தான் அவர் வம்பு வளர்த்திருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இவர தான் புடிச்சிட்டு இருக்கும். வேணும்னு வம்பு வளர்த்திருப்பாங்க. அது அவருக்கு தெரியாம கோச்சிக்கிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. அங்கிருந்து வேக வேகமா கிளம்பி வந்தவர் பாத்தீங்கன்னா, அந்த குடுகுடுப்புக்காரர் இருக்கார்ல, அவர புடிச்சுப்பாரு. புடிச்சிட்டு ரூ. 25 திருடி உன்ட்ட வந்து குடுத்தா நீ என்ன சொல்லி வச்சிருக்க? கருப்பு சட்டை வெள்ள பேண்ட் சொல்ல சொன்னா, வெள்ள சட்டை கருப்பு பேண்ட் அந்த புள்ளைட்ட சொன்னோனே, இல்ல சாமி இந்த ஜக்கம்மா மேல சத்தியமா நான் அப்படித்தான் சொல்றேன்னு சொல்லி சொல்லுவாரு. செம்ம அடி அங்க விழுந்துட்டு இருக்கும். அதோட இந்த சீன் இங்க முடிஞ்சிரும். சீன்லயே வந்துட்டு காலேஜ் இருக்குல்ல, அங்க தான் காட்டுவாங்க. அங்க வந்துட்டு அடுத்த ஹீரோ இருக்கார்ல, ஹீரோட ஃப்ரெண்ட் அவர காட்டுவாங்க. அவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா, ஹிந்தி வாத்தியார் வர நேரத்துக்கு அவர கண்டபடி வரைஞ்சு அவர் பேர் எழுதி அங்க வச்சிருவாரு. இத பார்த்த உடனே கரெக்ட்டா எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க பசங்கலாம். சார் வர நேரத்துக்கு கரெக்ட்டா அந்த போர்டு கிட்ட போயிட்டு என்ன சொல்வாருன்னா, இந்த மாரி பண்ணிட்டீங்களே, நம்மளுக்கு சொல்லிக் குடுக்குற ஆசான் இப்படிலாம் வரையலாமா? இதெல்லாம் எவ்வளவு தப்பு மாலவ மணிகளே, இப்படிலாம் பண்ணிட்டீங்களே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்ச வேலையவே எல்லார்ட்டையும் சொல்லி சொல்லி பேசிட்டு இருப்பாரு. கரெக்ட்டா சார் வர நேரம் பார்த்து. சார் இதெல்லாம் கேட்ட உடனே என்ன சொல்வாருன்னா, இருந்தா இந்த பையன மாரி இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே பாராட்டிருவாரு. இங்கேயுமே பாத்தீங்கன்னா, அவர் வீட்ட தேடியே வந்துருவாரு. இவர் வந்தோனே பாத்தீங்கன்னா, இப்பவும் ஹீரோ வந்துட்டு இந்த ஹீரோனோட தங்கச்சி இருக்காங்களா, அவங்கள தூக்கி கையில வச்சுட்டு பாத்துட்டு இருப்பாரு. அவர் ஃப்ரெண்ட் இந்த வீட்டுக்குள்ள போறத பார்த்தா அவருக்கு செம்ம கோவம் வரும். ஏன்னா இவர் வண்டிலாம் வச்சிருப்பாரு. அத பார்த்து அவங்க மயங்கிருவாங்கன்னு ஒரு கவலை வேற அவருக்கு இருந்துட்டே இருக்கும். வந்தவர் பாத்தீங்கன்னா, வீட்ல யாரும் இல்லையான்னு கேட்கும்போது ஹீரோயின் தான் வருவாங்க. யாருன்னு கேட்கும்போது ஹிந்தி வாத்தியார்ன்னு கேட்கும்போது, அவர் எங்க அப்பா தான். அவர் குளிச்சிட்டு இருக்காரு. இப்ப வந்துருவாருன்னோனே, நான் அவர்கிட்ட டியூஷன் படிக்கணும்னு சொன்னோனே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்காக ஹீரோ வேற அந்த இடத்துக்கு இப்ப வந்துருவாரு. இவர் என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயினுக்கு தெரியாமயே அவங்கள பார்த்துட்டு நின்னுட்டு இருப்பாரு. இவருக்கு செம்ம கோவம் வரும் ஹீரோக்கு. உடனே என்ன பண்ணுவாரு, டக்குனு அவங்க அப்பா வந்தோனே, யாரும்மா இதுன்னு கேட்கும்போது, காலையில உங்க படத்த கூட போர்ட்ல வரைஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஓ அதுவா சொல்லுங்க தம்பி என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல சார் நான் உங்ககிட்ட டியூஷன் படிக்கிறோம்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அது என்ன தயக்கம் இவர் ஹிந்தில வீக்காம்பா உங்ககிட்ட டியூஷன் சார் வந்திருக்காரான்னு ஹீரோன்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லவும், இவர் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லுங்க அட்வான்ஸ் கொடுத்தேன்னு சொல்லும்போது, எனக்கு அட்வான்ஸ்லாம் தேவையில்ல கிளாஸை மிஸ் பண்ணக்கூடாது என்கிட்ட படிச்சவங்க நிறைய பேர் இப்போ லெக்சரராக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் இப்போ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம் நினைப்பாங்க. நாளைக்கு சாயங்காலத்துல வந்து நானே வந்துடுறேன் போது நான் வந்துடுறேன் வீட்டுக்கு இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இங்க வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கும். நான் வீட்டுக்கு நானே வரேன் அவர் சொல்லவும் இவருக்கு ஒரு மாதிரி டக்குன்னு இப்போ ஹீரோ இருக்கால் அவர் என்ன பண்ணுவாரு, ஏமாத்திட்டியாமான்னு சொல்லிட்டு அந்த பப்பி பொண்ணு இருக்குல்ல அதை போய் கொஞ்சிட்டு இருப்பாரு. இவருக்கா ஒரு மாதிரி இருக்கும். அங்க வேணாம் சார் சொல்லும்போது நான் சொல்றது புரிஞ்சுக்கப்பா நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும் இவருக்கு ஒரு வழியே இருக்காது. சரி சார் நான் கிளம்புறேன் போது காஃபி வந்துருச்சு குடிச்சிட்டு போப்பானு அவர் குடிச்சிட்டு கிளம்பிடுவாரு. என்ன பண்ணுவாருன்னா அந்த ஹிந்தி பண்டிதருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அதாவது ஹீரோட அப்பாக்காக வெயிட் பண்றவர் என்ன செய்வாரு, அவர் வீட்டில் உள்ள நாய்க்கு வந்துட்டு பிஸ்கெட் போட்டுட்டு சொல்லிட்டு இருப்பாரு, இங்க பாரு நாளைக்கு ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்து ஹிந்தி சொல்லி கொடுக்கறதுக்காக வருவான். அவர்கிட்ட ஒரு 1/2 கிலோ கறியாவது நீ கடிச்சிடுற அப்படி நீ கடிச்சிட்டீங்கன்னா உனக்கு கறி சோறுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாரு. இந்த கனவு வேற கண்டு பாப்பாரு. அவர் வர மாதிரியே நாய் ஒரு மரத்தை சுத்தி சுத்தி அவரை கடிக்க வர மாதிரிலாம் கனவு கண்டுட்டு கரெக்டா வந்துட்டு அவரை கடிக்க வர நேரத்தில் அவரை காப்பாத்தி இங்க வேணப்பா நீ வீட்டுக்கே வந்திருப்பான்னு அவர் அலறிட்டு ஓடுற மாதிரிலாம் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு. பாத்தீங்கன்னா இப்போ அவர் வர நேரம் ஆயிடும். உடனே டாமி கிட்ட சொல்லிட்டு போய் கடிக்கணும்னு சொல்லி அனுப்புவாரு. அவர் போய் வீட்டில் போய் ஒளிஞ்சுப்பாரு. கரெக்டா அவர் வந்துருவாரா வந்த உடனே அவரோட அலறல் சத்தம் கேட்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. பார்த்தா சத்தமே கேட்காது. என்ன ஆச்சு இன்னும் சத்தத்தை காணோம் எட்டி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, நாய்க்கு பிஸ்கெட் போட்டுட்டு இருப்பாரு. ஐயோ பிளான் சொதப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சரி இப்போ பாடத்தை எடுக்கிறப்பா பாடம் எடுக்கும்போது எனக்கு கோவம் வந்து நீ சரியா படிக்கல அப்படின்னா கண்டிப்பா நான் திட்டுற மாதிரி இருக்கும்னு அவர் சொல்லும்போது உங்க சொந்த மகனை நினைச்சு நீங்க பாடத்தை எடுங்க சார் நான் ஒத்துழைப்பேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுவாரு. இப்போ மெதுவா பாட்டி வேற அவருக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு லட்டும் பாலும் எடுத்துட்டு வந்து பக்கத்துல வந்து உட்காருவாங்க. சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. ஏ காவ் மே ஏ கிசான் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அவங்க பாட்டி என்ன பண்ணுவாங்க, அந்த லட்டை பிச்சு பிச்சு அவர் கூட்டுவாங்க. வேணா பாட்டின்னு சொல்லும்போது காலையில காலேஜுக்கு போனப்பல சாயங்காலம் வந்திருக்க பசிக்கும்ல சாப்பிடுப்பான்னு ஊட்டி விட்டுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவருக்கு தொந்தரவா இருக்கும். இந்த சாருக்கு ஏ காவ் மே ஏ கிசான் சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கோவத்திலே சொல்லிட்டு இருப்பாரு. இவர் என்ன பண்ணுவாரு, அந்த பாட்டி ஊட்டி விடவும் வாயில வச்சுக்கிட்டு ஏ காவ் மே சொல்லிட்டு ரகு தாத்தான ரகு இல்லப்பா ரஹன்னு இருப்பாரு. அவர் ரகுன்னு இருப்பாரு. அவர் இதே மாதிரி சொல்லிட்டே இருக்கவும் சும்மா புள்ள சாப்பிடுதுலன்னு சொல்லிட்டு அந்த பாட்டி இந்த வாத்தியார வேற அதட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏ காவ் மே ஏ கிசான் ரஹ தாத்தா அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இவர் வேற மாதிரி மாத்தி சொல்லும். அவருக்கு சம்மக்கம் வந்துடும். பேசாம இருப்பா புள்ள சாப்பிடுதுல அப்படின்னு சொன்னோன்னே சாப்பிடுப்பா சாப்பிடு பாடத்தை விட லட்டு தான் முக்கியம் பாட்டி சொல்றாங்கல்ல நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் பாட்டி பாடம் முடிச்சோன்னு ஊட்டக்கூடாதா, ஏன் நான் ஊட்டி முடிச்சோன்னே நீ பாடத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டி வேற கேட்பாங்க. எல்லாம் இப்படியே சொல்லிட்டே இருக்கவர் பாத்தீங்கன்னா ஏப்பா பாட்டிக்கு நீ சொல்லக்கூடாதுன்னு கேட்கும்போது பாட்டி அவருக்கு சாருக்கு ஒரு லட்டு கொடு பாட்டினோட ஏன் வீட்டில் வரும்போது எல்லாம் தின்னுட்டு தான் வந்திருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி வேற சொல்லவும் இவருக்கு ஒரு மாதிரி இருக்க என்ன சொல்றதுனே தெரியாது. உடனே சாப்பிட்டுட்டே இருக்கும்போது காலெல்லாம் வலிக்குது பாட்டின்னு வேற சொல்லுவார். ஜோன்னு படுத்துக்கப்பான்னு மடியில படுக்க வச்சு சாருக்கு நேரம் கொஞ்சமா ஒரு வாரமா காலை நீட்டி வச்சுட்டே உட்காந்துட்டு ஒரு படுத்து இப்ப சொல்லுங்க சார் அவரும் வேற வழி இல்லாம சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. அன்னைக்கு கிளாஸ் ஒரு வழியா முடிஞ்சிருப்ப மறுநாள் பாத்தீங்கன்னா பயந்து வீட்டுக்குள்ள வருவாரு. சார் பாட்டி இருக்காங்கன்னு பாட்டி வெளியே போயிருக்காங்க கோவில் போயிருக்காங்க சொன்னோன்னே அப்பாடான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நேத்து சொன்ன அதே லெசன் தான் சொல்லி கொடுப்பாரு. ஆனா ரஹன்னு சொல்லும்போது இவருக்கு சம்மக்கம் வந்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த நேரத்தில் கரெக்டா பாட்டி வந்து அட பாவி என் பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறியடா அப்படின்னு சொல்லவும் இனிமே இப்படி நல்லா பேசுவோம். வேணாதான் சார் அதுக்கு தான் அப்பவே சொன்னேன் இங்க வேணாம் சார் நிறைய டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இப்போ குறைஞ்சு போயில நாளையிலிருந்து அவங்க வீட்டுக்கே வரணும் அதான்ப்பா சரி நாளையிலிருந்து நீ அங்கேயே வந்திருப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதோட இவரும் மறுநாள்ல இருந்து வீட்டுக்கு வந்து கிளாஸ் கத்துக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவாரு. அவர் என்ன பண்ணுவார், இப்போ தாத்தாக்கு வந்து எப்படியாவது தாத்தா கிட்ட பேசி பழகி வீட்டுக்குள்ள வந்து நினைப்பாரு. தாத்தா கிட்ட போய் கேட்பாரு. அயன் பண்றவர் என்ன சொல்வாருன்னா காலையில சாயங்காலம் அந்த கிழமை ஓடிட்டே இருக்கா எங்க ஓடுறான்னு தெரியல எதுக்கு ஓடுறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருப்பாரு. அவர் ஜாகிங் போயிட்டு இருப்பாரு. உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னா விடிய காலையில யாரும் இருக்க மாட்டாங்களா அந்த டைம்ல என்ன பண்ணுவாரு, அந்த இது இருக்கும்ல ரோட்ல எல்லாம் அது பேர் என்ன சொல்றது அந்த அதாவது எப்படி சொல்றது அந்த ட்ரைனேஜ் ஓட்ட ஒன்று இருக்கும்ல அதை மூடி வச்சிருப்பாங்கல்ல அதை வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இவர் ஓடி வரும்போது அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பக்கத்துல மருந்து வேற எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. உடனே பிரேயர் வேற பண்ணிப்பாரு. இப்போ ஓடி வரவ எப்படியாவது இதுக்குள்ள விழுந்துடணும் அவருக்கு நான் மருந்து போடுற மாதிரி மருந்து போட்டு அவரை காப்பாத்திடணும் அவருக்கு ஒரு மேல நல்ல அபிப்பிராயம் வந்துடணும் அப்படியே அவர் வீட்டுக்குள்ள போயிட்டு அவர் மருமகனா அவர் வீட்டு மருமகனா ஆயிடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அந்த இதை திறந்து வச்சுட்டு மருந்தெல்லாம் கையில் எடுத்துட்டு ஓடுவாரு. அதோட
அதோட பார்த்தீங்கன்னா, அந்த தாத்தா வேக வேகமா வருவாரா, அப்ப தாத்தா வரட்டுன்னு போய் ஒளிஞ்சு நின்னுட்டு இருப்பாரு. அவரும் வேக வேகமா வந்துகிட்டு இருப்பாரு. வரும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த ஓப்பன் பண்ணி வச்சிருக்காருல்ல, அதுல வந்து விழுந்துருவாரு. அப்பாடா! நான் வேண்டினது வீண் போகல அப்படின்ற மாரி நெனச்சுட்டே இருந்துட்டு, டைரக்ட்டா பேசிட்டே வருவாரு. என்ன சார் நீங்க இந்த மாரி விழுந்துட்டீங்களே, நான் மட்டும் இல்லனான்னு தேடுவாரு. உள்ள ஆளே இருக்க மாட்டாரு. எங்க இங்க தானே விழுந்தாரு, ஆள காணோமேன்னு சொல்லிட்டு சார்ன்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பாரு. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அதே மாரி ஒரு ஓப்பன் வரும் பார்த்தீங்களா, அதுல அவர் வந்து ஏ ஊ ஆ ஊன்னு கத்திக்கிட்டே பார்த்தீங்கன்னா, அதுலருந்து வெளிய வந்துட்டு என்ன பண்ணுவாரு, அவர் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுருவாரு. அழுக்காவே இருப்பாரு, ஓட ஆரம்பிச்சுருவாரு. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. என்ன இங்க குதிச்சு அங்க எந்திரிச்சு ஓடிட்டு இருக்கான் அப்படின்ற மாரி நெனச்சு பார்த்துட்டே இருப்பாரு. அப்பவும் சும்மா இல்லாம என்ன பண்ணுவாருன்னா, ஆளுங்கள செட் பண்ணிருவாரு. இங்க இந்த பாருங்கண்ணா அவர் வந்துட்டாரு. உங்களுக்கு பேசின மாரி ஆளுக்கு ரூ. 20 ரூ. 60 இருக்குண்ணா அப்படின்னா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவன அடிச்சு துவச்சு அவன எப்படி பண்றோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சண்டை போட வருவாங்க. அதோட அவர் தாத்தா கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, மோதிரத்த எடு, செயின் எடுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, மோதிரமா வேணும் இதோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா தாத்தா ஃபைட் பண்ணி எல்லாரையும் அடிச்சு போட்டு அங்கிருந்து போயிடுவாரு. என்ன பண்றதுன்னு இப்ப இவருக்கு புரியாது. இதெல்லாம் போய் அடிக்கும்போது காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அடிச்சு போட்டு போன உடனே மறுநாள் வந்துட்டு இவர்ட்ட காணிக்கைலாம் குடுத்து சிஷ்யனா சேர்றதுக்காக வந்துருவாரு. யார் பண்ணீன்னு கேட்கும்போது, நேத்து அந்த ரவுடிங்களலாம் போட்டு அடிச்சீங்கல்ல சார், அதுலேருந்தே உங்க சிஷ்யனா நான் மாறிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னோனே, அப்படியாப்பா சரி சரின்னு சொல்லிட்டு இவரும் சிஷ்யனா ஏத்துப்பாரு. இவர்னா நாளைக்கு வரும்போது இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டு வரக்கூடாது. இந்த மாதிரி குங்ஃபூ அது மாதிரி கத்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸா தான் போட்டு வரணும். கராத்தெல்லாம் கத்துக்க அதாவது பாக்ஸிங் இவர் என்ன கத்து குடுக்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் தான் போட்டு வரணும்னு சொல்லிடுவாரு. அத சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, சரின்னு கிளம்பி போயிடுவாரு. இப்ப மறுநாள் வந்துருவாரு. வந்தோனே நீங்க யார் நீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, என்னங்க எனக்கு தெரியல. நேத்து கூட நீங்க காஃபிலாம் குடுத்தீங்க அப்படின்னு பேசும்போது, அப்படியா நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னோனே, இந்த ட்ரெஸ்ல நீங்க அடையாளமே தெரியல. அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவும், இவர் வேற நீங்க நீங்க கூட தான் புடவை கட்டியிருந்தீங்க. இப்ப பாவாடை தாவணில சின்ன பொண்ணு அழகா இருக்கீங்கன்னு அவர் சொல்லிட்டே இருப்பாரு. ஆமா தாத்தா எங்கன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, மிரட்டுற குரல்ல அவர் வரும்போது இவரே பயந்துருவாரு. இவருக்கு வந்துட்டு என்னன்னா தலைகீழ நிக்கணும்னு சொல்லிடுவாரு. தலைகீழ நிக்கிற எனக்கு வராது சார்ன்னு சொன்னோம். வலுக்கட்டாயமா ஒரு தலையில நிக்க வச்சிருவாரு. சார் தலையில ரத்தம் போற மாதிரி இருக்கு சார் ஒரு மாதிரி இருக்கணும்னு கேட்கவே மாட்டார். போட்டு அவர் அடி அடின்னு போட்டு புரட்டி எடுத்து ஒரு தலையில நிக்க வச்சிருவாரு. இதோட பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க ஊருக்கு வந்துட்டு ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வருவாங்க. ரிலேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப 3 பேருமே உனக்கு வந்து லவ் லெட்டர் போட்டுருக்காங்க. ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஹீரோயின் கிட்ட. போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அமைதியாவே இருப்பாங்க. அப்ப அவங்க என்ன கேட்பாங்கன்னா, என்ன யோசிக்கிற? யார செலக்ட் பண்றதுன்னு யோசிக்கிறேன்னு கேட்கும்போது அவங்க இல்லன்னு சொல்லுவாங்க. அப்ப யாரையாவது லவ் பண்றேன்னு கேட்கும்போது அதுவும் இல்லன்னு சொல்லிடுவாங்க. அப்ப போய் தைரியமா சொல்ல வேண்டியதானே உங்க 3 பேர்ல எனக்கு எதுவுமே இல்லன்னு சொல்ல வேண்டியதானேன்னு சொல்லும்போது, ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, பாவம்க்கா என் மேல உள்ள காதல்ல 3 பேரும் வீட்ல வந்து எவ்வளவு வேலை பார்த்துருக்காங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப சொன்னா அவங்க சங்கடப்படுவாங்க. இவ்வளவு நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது இப்ப தான் எனக்கு தெரியுது. இப்ப போய் எனக்கு மூஞ்சி அடிச்ச மாதிரி பிடிக்கலன்னு சொன்னா அவங்கள எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது அவங்களோட தலையெழுத்து. நீ சொல்ற மாதிரி அவங்கலாம் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ற கேரக்டர்லாம் கிடையாது. நீ பிடிக்கலன்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் துண்டக்கான துணியக்கானு ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஆனா இதுவரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் சரியா இருந்திருக்கலாம். ஆனா அவங்க 3 பேர் அப்படிலாம் கிடையாது. நான் அவங்கள பிடிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எப்பவும் போல என் வீட்டுக்கு வருவாங்க, என்கிட்ட பேசுவாங்கன்னு சொல்லும்போது, இது வேணா நம்மளுக்குள்ள சேலஞ்சாவே இருக்கட்டும். நாளைக்கு வேணா நீ அவங்க 3 பேரையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லு. நான் சொல்ற மாதிரியே சொல்லு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோனும் போய் சொன்னவொடனே எல்லாருமே அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. 3 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துருவாங்க. அப்ப ஹீரோ இருக்கார்ல அவர் என்ன சொல்வாருன்னா, நீங்க 5 மணிக்கு வர சொன்னீங்க. நான் 2 மணிக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்வாரு. பக்கத்துல இருக்கவர் என்ன சொல்வாருன்னா, நீங்க 5 மணிக்கு வர சொன்னீங்க. உங்க வார்த்தையை மீறக்கூடாது. நான் 5 மணிக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. அடுத்தது அவர் என்ன சொல்வாருன்னா, நான் காலையில இருந்தே இங்க தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. ஹீரோயின் 3 பேரையும் மாறி மாறி பார்ப்பாங்க. இந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்பி நின்னுப்பாங்க. திரும்பி நின்னுட்டு என்ன பேசுவாங்கன்னா, நீங்க 3 பேரும் என்ன லவ் பண்றீங்க. உங்ககிட்ட போய் சொல்ல எனக்கு மனசு வரல. அதனால உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். ஒரு நாள் இந்த ஊருக்கு நான் சினிமா பார்த்துட்டு வரும்போது ஒரு ஆள் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். நான் தமிழ் பொண்ணு. அதனால அப்படி நடந்துகிட்டா தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவுதான் இப்ப மத்த எல்லாருக்கும் கோவம் செம்மையா வந்துரும். ஹீரோயின் வேற அங்க இருந்து போயிடுவாங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா தாத்தா கந்தல் கோலமா வந்து வீடு வந்து சேர்வாரு. என்னாச்சு தாத்தான்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா, அது ஏமா கேட்கற என் சிஷியன் ஒருத்தன் வந்து சேர்ந்தான் பாத்தியா, டீ குடிக்கலாம்னு பேசாம ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். எங்க வீட்டு சைடு டீ எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டான். சரின்னு நான் அங்க போனேன். அவன் போகும்போது ஏதோ ஒரு மாத்திரை கலந்தான். என்னடான்னு கேட்கும்போது விட்டமின் ஏ அப்படின்னு சொன்னா. உடம்புக்கு நல்லது தானே வாங்கி குடிச்சேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு நான் கண் முழிச்சு பார்க்கும்போது நான் என்ன மாதிரி இருந்து தெரியுமா, அங்க பாரடைஞ்ச வீடு அங்க என்ன கட்டி போட்டு வச்சிருந்தாமா, அந்த பாக்ஸிங் குத்துறதை வச்சு என்ன எப்படிலாம் குத்திட்டான் தெரியுமா அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு பாடா படுத்தி எடுத்துப்பாரு தாத்தாவை. அதோட இப்ப தாத்தா மேல கோவத்தை இவர் இப்படி தீர்த்துப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஹிந்தி சொல்லி கொடுக்குறாருல அவருக்கும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி சரியான ஒரு பிளான் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணி அவரையும் நல்லா காயமாக்கி வச்சிருவாரு. இப்ப அடுத்து அவர் அடி வாங்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா இவர் தான் பண்ணாருன்னு சொல்லவும் இப்ப இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. ஹீரோனும் அவங்க அக்காவும் பேசிப்பாங்க. நான் போய் ரூம்ல படுக்கிறேன்னு சொல்லும்போது ரூம்ல அப்பா படுத்துருக்காரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தோம் பாத்தீங்கன்னா அவரோட சிஷ்யம் அந்த மாதிரி அடிச்சிட்டானே இதுக்காக இப்படி சம்மந்தம் இல்லாம அடிக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒரே கட்டல மாறி மாறி படுத்து கிடப்பாங்க. பாத்தியா இப்ப இவங்க அவர் ஒண்ணே இவங்க அக்கா இருக்காங்க அவங்க சிரிப்பாங்க. ஒண்ணே ஹீரோயின் எதுக்காக சிரிக்கிறீங்கன்னு கேட்கும்போது இவங்க 2 பேரும் ஆம்பளை அவங்க கூட பரவாயில்ல. அடுத்து யாரு இன்னொரு ஹீரோ வந்துட்டு பேசுறது உங்க அம்மா கிட்ட தான் பேசினாரு. இப்ப அவங்களோட கதை நினைச்சா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடும். இப்ப அவங்க அம்மாவை தேடி போகும்போது அவங்க அம்மா வெளியே போயிருப்பாங்க. பார்த்தா நல்லபடியா தான் அவங்க திரும்பி வருவாங்க. இந்த ஹீரோ அதாவது பாக்கியராஜ் என்ன பண்ணுவாருன்னா இவங்களுக்காக ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. கொடுத்துட்டு எந்த ஒரு வருத்தமும் இல்லாம எந்த ஒரு கோவமும் காட்டாம நீங்க சொன்னதெல்லாம் சரியா வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போலயே பேசுவாரு. ஹீரோனுக்கு அது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும். அவரை தான் உங்களுக்கு ஆல்ரெடி முதல்ல இருந்து இவரை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குமா. அதோட சில பல காமெடி சண்டைகள்லாம் வரும். லாஸ்ட் சீன்ல வர ஒரு காமெடி இருக்கு பாருங்க அது பக்காவா இருக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா போறதுனால நான் இங்கே இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா இந்த படம் பார்க்காம இருந்தீங்கன்னா